கமல் சாருக்கு வந்து என்னன்னா ஒரு 1000 பேர் வாழ்க்கை கமல் சாரை நம்பி தெருவுக்கு வந்தது தான் மிச்சம். ஸோ நீங்கள் அது வந்து எப்படி பார்க்கணுன்னா, கமல் சார்ன்ற ஒரு ஜாதகத்துக்கு 1000 பேரை கொண்டு வந்து ரோட்டில் நிறுத்தணும்னு ஒரு விதி இருந்தது. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிப்பாங்க சிலவங்க, பெரிய அதிக வட்டிக்கு கொடுக்குறேன்னுவாங்க. நிறைய பேர் வந்து உங்களுக்கு தெரியாது, யோசிக்காமல் பணத்தை போட்டுருவாங்க. போட்டுட்டு ஒரு நாள் வந்து அவங்க ஜெயிலுக்கு போகிறதோ இல்லைனா தலைமறை ஆகிறதோ ஆகிடும். இல்லைனா அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. இந்த 1000 பேரும் வந்து தான் சேர்த்து வச்சது, ஃபிக்ஸட் பண்ணது, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்லாம் போயிட்டு நிற்கும். நான் இவரை கமல் சாரை குறை சொல்ல, இவர் கொண்டு வந்த அந்த ஸ்பீடில் இவர் பெரிய ஒரு வெற்றி பெறுவார்னு நம்பி இவரோட பயணித்தவர்கள் தான் கணங்காசெல்லாம் போட்டுட்டு அவங்க கூட இருந்தவங்களெல்லாம் நீங்கள் பேட்டி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதுபோல் ஜாதகத்தில் இப்போ அவருக்கு பார்த்தாரு, தமிழ்நாட்டில் வந்து இப்போ நம்ம வந்து ஜெயிக்கணுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நமக்கு சரின்றது அவருடைய இது. ஏன்னா பிஜேபி அவருக்கு சரியாக வராது, காங்கிரஸ் நீ லேட் பிக்கப் ஆகும். ஸோ அவருக்கு நெருங்கிய நண்பர் கலைஞருடைய தலைமுறையிலிருந்து அவருக்கு பழக்கம் உண்டு. அங்கே போயிட்டு அவருக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை அவர் வாங்கிட்டு தான் நான் பார்க்குறேன். அவருக்கு வந்து இப்போ டிஎம்கேல போனதை பற்றியெல்லாம் எனக்கு தப்பாக தெரியல. ஏன்னா ஒரு மனுஷன் இப்போவாது ஒரு முடிவு எடுத்தாருன்றது தான் சந்தோஷம். அவர் முதல்ல போல, அவர் கட்சியில் எல்லாரும் திமுகவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கடைசியில் அவரும் திமுகவுக்கு போனார். இவரை விட்டுட்டு போய் அங்கே இருக்கிறவங்க நிம்மதியாக இருக்கணுன்றது அவருக்கு பிடிக்கல.